வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுத்தமமாக எழுந்தருளி 21/12/2024 சனிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: நல்லதையே செய்ய செய்ய நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல வாழ்க்கை வந்துவிடும் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தின் இலக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமது எழும்போது இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் என்று ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு கவிதையில், செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம் சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தெரிந்தால் செயல்களெல்லாம் நலவழிக்கும் வகையில் காத்தல் சிவகருடைய சிவநிலை துளிர்க்கும் அன்றோ செயல்களுடைய விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போட்ட செயல்களெல்லாம் சிவபூஜையாகும் தேர்வோம் சிறு தெய்வம் சிலை மந்திரம் பொருள் வெற்றிக்கை என்று சுவாமி 2 கவிதை கொடுத்திருக்காங்க. பாரதியார் சொல்லும்போது, எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்று சொல்றாங்க. தெய்வப்புடவர் சொல்லும்போது, எண்ணியாங்க எய்தலால் எண்ணியர் திண்ணியராக பெறின் என்று தெய்வப்புடவர் திருவள்ளுவர் சொல்றாங்க. வரிகள் என்ன சொல்லுது? நல்லதையே செய்ய செய்ய நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல வாழ்க்கை வந்துவிடும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டு வரிகள் கொடுத்திருக்காங்க. 6 அடிப்படையில் தான் மனிதர்களுக்கு எண்ணங்கள் தோன்றுகிறது. இந்த 6 அடிப்படை என்னன்னா: தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம். இந்த 6 அடிப்படையில் தோன்ற எண்ணங்கள், தேவை, தெய்வீகம், இந்த 2ஐயும் நாம் நிறைவேற்றி வாழலாம். பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தூண்டுதல், கருவமைப்பு என்ற இந்த 4ல் வரக்கூடிய எண்ணங்களை மட்டும் கவனமாக இருந்து அவ்வப்போது நம்ம தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு நாம் வாழும்போது நமக்கு எந்தவித புதிய பதிவுகளும் ஏற்படாது. இந்த எண்ணத்தை நம்ம தூய்மையாக வைத்து கொண்டா பேராசை இருக்காது. ஆசை சிரமத்திலே தேவையில்லை. அது தலை வருவதும் போது ஒரு சினம் ஏற்படக்கூடிய அந்த கோபத்துக்கு வேலை இல்லை. சினம் செல்லாத விடத்து ஒரு மனக்கவலையாக தோன்றி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போது அந்த பேராசை இருக்காது, சினம் இருக்காது, கவலை இருக்காது. எண்ண தூய்மை இல்லை அப்படின்னு சொன்னால், எண்ணத்தை தற்சோதனைக்கு எடுத்துக்கொள்ளாமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், முரணான எண்ணங்கள் தான் இந்த பேராசை, சினம், கவலையாக நமக்கு உருவெடுத்து நான் யார் என்ற அந்த உணர்வையே நம்மிடமிருந்து நீக்கி நம்முடைய பிறவி பயனை அடைவதற்கான ஒரு வழியை தடையாக நிற்பது இந்த மனித எண்ணங்கள் தான். எண்ணத்தை நாம் தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தற்சோதனையோடு நாம் வாழும்போது நாம் மகிழ்ச்சியாக வாழலாம். பொதுவாக நமக்கு ஒரு 14 கழிவுகள்னு சொல்லுவாங்க சாமிஜி. தேவைகள் 3: பசி, தாகம், தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வு, உடற்கழிவு வெளியேற்றம் தேவைகள் என்று சொல்லுவாங்க. தேவைகள் என்னென்னா: தூக்கம், நாவறட்சி, மூத்திரம், தும்மலோடு இருமல், வாந்தி, தாக்கிடும் பசி, கொட்டாயி, தலைமலம், ஏப்பம், சுக்கிலம், நோக்கி நீர், அபான வாய்வு, நுவால், சுவாசம் என்ற இந்த 14ல் அளவு முறை காக்கணும். ஒரு உணர்வு வருது, உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் இது பழக்க வழி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த பழக்க வழி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நாம் வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை நாம் அடைவோம். பசி வந்தது, நம்ம உணர்வு வந்த உடனே நம்ம தேவை, ஒரு முயற்சி செய்கிறோம், சாப்பிட்றோம், செயல், விளைவு, அனுபவமாக வரும். இப்போ நாம் இந்த சூழ்நிலையில் பல நேரங்களில் நாம் உணவு அதிகமாக எடுத்து நாம் இந்த உடலுக்கு சிரமத்தை கொடுத்துருப்போம். அஜீரண கோளாறால் புளிச்ச ஏப்பம் வரும். அப்போ அது நம்ம இரத்த ஓட்டம், போட்ட காற்றோட்டம், உயிரோட்டம் என்ற இந்த 4 ஓட்டங்களையும் ஒரு பாதிப்புக்கு ஏற்படுத்தும். பல நேரங்களில் நாம் அஜீரண கோளாறால் சிரமப்பட்ட சூழல்லாம் இருக்கும். அது ஒரு உணர்வு வந்த உடனே இந்த 14 செயல்களில் எந்த உணர்வு வந்தாலும் சரி, முன்னாடி உள்ள அந்த நாம் செய்த தவறுகளை நீக்கி கொண்டு வாழ்வது தான் மனிதனுடைய சிறப்பு. ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற அந்த விளக்கத்துக்கு மாறி நாம் வாழும்போது நமக்கு எந்த துன்பமும் இருக்காது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழலாம்.
சாமி நாள்காட்டி வரிகள் என்ன சொல்றது? நல்லதையே செய்ய செய்ய நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல வாழ்க்கை வந்துவிடும் என்று சொல்கிறாங்க. இதை புரிந்து வாழணுங்க. எண்ண தூய்மையோடு நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய சிந்தனையை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.